வணக்கம். என்னுடைய பெயர் கலையரசி. உண்மையாக சொல்ல போனால் இது ஜெயிலே கிடையாது, இது ஒரு கோயில். உண்மையான ஆத்மாலாம் எங்கே இருக்குன்னு எல்லாரும் தேடுறாங்க. கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரணும். முழுக்க முழுக்க இது சாமிங்க இருக்கிற இடம். கண்டிப்பாக பாருங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே அவங்கவுங்க ஓடிட்டே இருக்காங்க. எதை தேடி ஓடுறாங்கன்னே தெரியல. சம்பாதிக்கணும்னு வாழ்க்கையை தொலைச்சிட்டு தான் நிற்கிறாங்க. இவங்களாம் நம்மளுக்கு யாருங்க? சொந்த பந்தமா? இல்லை ஏதோ சொல்லுவாங்களே, தங்கச்சிக்காக போராடுறேன், தம்பிக்காக போராடுறேன், வாழ்க்கை ஃபுல்லாக குடும்பத்தில் போராடுறாங்க. இவங்களாம் யாருன்னே தெரியாம நம்ம இப்போ நல்லா சாப்பிட்றோம், நல்லா ட்ரெஸ் போடுறோம், நல்லா சிரிக்கிறோம், பேசுகிறோம், எல்லாமே பண்ணுறோம். இதுக்கு காரணம் யார் தெரியுமா? இவங்களாம் சிந்தின ரத்தம், இவங்களாம் விட்டு அந்த உயிர். அவங்களுக்கும் குடும்பம்லாம் இருக்கு, தங்கச்சிங்க இருக்காங்க, மனைவி இருக்காங்க, எத்தனையோ பேர் கல்யாணம் பண்ணிட்டு தான் நம்ம விடுதலைக்காக போராடினாங்க. அவங்களாம் இங்கே தான் உறங்கிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அவங்களுக்காக என்ன நன்றி கடன் செய்யணும் தெரியுமா? உண்மையா அவங்க எப்படி நம்ம வாழணும்னு ஆசைப்பட்டோம், சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டோம். அதே மாதிரி எந்த தப்பும் பண்ணாம, சுயநலம்லாம் இல்லாம, முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாலே அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க பட்ட கஷ்டத்துக்கு நம்ம செலுத்துற அஞ்சலி தான். ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் பிறந்ததுல இருந்து இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்தது என்னுடைய ஹஸ்பண்ட் தான். மாமா வாங்க, ஒரு நிமிஷம் வாங்க. உண்மையா சொல்றேன், இவரை கல்யாணம் பண்ணதுல நான் ரொம்ப சந்தோஷப்பட்டது இன்னைக்கு தான். இவர் தான் என்னை கூப்பிட்டு வந்தது இந்த இடத்துக்கு. அவருக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப நன்றி. ரொம்ப இன்னைக்கு சந்தோஷமா இருக்கு இந்த இடத்துக்கு வந்ததுல. இது வரைக்கும் நான் பிறந்ததுல இருந்து இவ்வளவு சந்தோஷமா இருந்ததே இல்லை. ஏன்னா சாமியை பார்த்துட்டேன். தேங்க்யூ.